சொல்லு உண்மை. பணத்தை எங்க? சொல்றா. எங்க வச்சிருக்க? சொல்றா. உண்மையை சொல்லு. எங்க பணம்? என்னடா மறுபடியும் போய் சொல்றா? சொல்றா உண்மையா? சொல்லு. சொல்றா உண்மை. அழாதீங்க மையம்மா. சொல்றா. சொன்னா கேளுங்க. டேய் சட்டையை கல்றா. இல்ல சார், நான் பணத்தை எடுக்கல சார். டேய் சொன்ன உடனே செய்ய மாட்டியா? ஏதோ மாமியார் வீட்டுக்கு வந்த மாதிரி மேலே எங்களையும் பார்த்துட்டு இருக்க. கல்றா சட்டையா. சார் சார் கலட்றா சார், கலட்றா சார், கலட்றா சார். சார் நான் பண்ணல சார், எந்த தப்பும் பண்ணல சார். இவ்வளவு வடி அடிச்சிருக்க. சொல்லுங்க சொல்றா. சொல்றா சொல்லு. சொல்லு. நான் எடுக்கல சார். நான் அடிக்காதீங்க சார். அடிக்குது சார். ஐயோ புள்ளை அடிக்குறாங்களே. ஐயோ புள்ளை அடிக்குறாங்க. கோவத்துல இன்னும் அவங்க அதிகமா அடிப்பாங்க. அக்கா சொல்றது கேளுக்கா. இருக்கா ஐயோ புள்ளை நான் பார்க்கணும் பாய். அடிச்சே கொன்னுடுவாங்க போலகுதேடா. இல்ல மையம்மா, நீ இங்கே இரு மையம்மா. நம்ம உள்ள போனாதான் அவனை ரொம்ப அடிப்பாங்க மையம்மா. இப்ப நான் என்ன செய்வேன்? யார் கையில போய் நான் சொல்லுவேன்? ஐயோ என் புள்ள பசியில அழுதால என்னால தாங்க முடியாது. இப்ப உயிர் போற அளவுக்கு துடிக்கிறத பாக்குற பாவி ஆயிட்டேன். இன்னும் நான் யாருக்காக உணர்ந்து செய்யாத தப்புக்கு இப்படி புள்ளைய இட்டுக்கிட்டு வந்து பணத்தை எங்க வச்சுக்கிறேன்னு அவனாண்ட கேட்டா அவன் என்னத்தான் சொல்லுவான்? அவன் எடுக்கல தானே சொல்லுவான். என் புள்ள போய் திருடுவா சொல்லு, என்னதான் சொல்லுவேன்? எங்களை கடவுள் ஏன் இப்படி சோதிக்குது? நாங்க என்ன பாவம் பண்ணனே தெரியலையே. அக்கா நீ கவலைப்படாதக்கா. அல்லாஹ் கிருபையால எப்படி வந்துருவாக்கா. நீ அழாதக்கா. ஐயோ பிரபா ஆடுவா என் புள்ளைய அடிக்கிறாங்களே. அடிக்காதீங்க சொல்றேன் சார். நான் எந்த தப்பு பண்ணல சார். சார் உண்மையை சொல்றா. யோ கான்ஸ்டபிள் சார். வாயா அந்த வத்தியரியா. இந்தாங்க சார். சார் சார் நான் எந்த தப்பு சொல்லு உண்மையா. சார் மறுபடியும் போய் சொல்றா. சொல்றா. சொல்லு. சார் சொல்லு. ஏய் இப்பதான் பார்த்தாக்க அடிபட்டு அவனை காப்பாத்த போராடணும். அதுக்குள்ள என் புள்ள மேல இப்படி போய் கேச போட்டு ஸ்டேஷன் கிட்ட வந்து இப்படி அடிச்சு கொள்றாங்களே. இத கேட்க நாதியே இல்லையா தெய்வமே? எந்த தப்பு பண்ணல சார். பணத்தெல்லாம் எடுக்கல சார். மையம்மா அழாதீங்க மையம்மா. சும்மா நடிக்காத. அழுகை சார் அடிக்க. அவன் முன்னாடி அழுகிற மாதிரி நடிக்கிறியா? கொஞ்சம் சைலண்டா இரு. அடிக்காதீங்க சார். சொல்றா. உண்மையை சொல்லு. சொல்றா. சொல்லு. சார் சார் சார். டேய் உண்மையை சொல்லனா அடி வாங்கியே செத்துருவ. சார் சார் நான் எடுக்கல சார். நீ விடு ஐயா புள்ள கத்தி நிக்கறான். நீ விடு. நான் போய் அக்கா பார்க்கறேன். இருக்கா. போக வேண்டாக்கா. இருக்கா. அழாது மையம்மா. கடவுளே சோதிக்கிறியே. ஏங்க இங்க உட்கார்ந்து யோசிக்கிறத விட ஒரு 8 போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போய் பார்த்துட்டு வாங்களேன். என்ன நான் அத பத்தி ஒன்னும் யோசிக்கலையே. ஏங்க இத்தனை வருஷம் உங்க கூட வாழற எனக்கு தெரியாதா உங்க மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு? ஒத்துக்க மாட்டீங்களே. சரி ஒத்துக்கலன்னா பரவாயில்ல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா ஆதித்யா கிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க சொல்லலாமேன்னு சொன்னேன். அவன் என் பேச்ச கேப்பானா? அது மட்டும் இல்ல, அவன் ரொம்ப புத்திசாலித்தனமா ரஞ்சனிய கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிருக்கான்.
ரொம்ப நல்லதா போச்சு. ஆதித்யா உங்க பேச்ச கேட்கலனா என்ன? உங்க பேத்தி நீங்க சொன்ன தட்டவா போறா? அது நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு வெளிப்படையான விஷயம் இல்ல. ஆதித்யா ரஞ்சனி கிட்ட 5 லட்சம் ரூபாய் கொடுத்தது உண்மைதானே? அதுல எந்த சந்தேகமும் இல்லையே. ஆ, ஆமா உண்மைதான். பிரபா நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு வேண்டிய ஆதாரம் இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல ரஞ்சனி முன்ன மாதிரி இல்ல. என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறா. ஆ, என்னங்க இது? உங்க வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரலாமா? ரஞ்சனி உங்ககிட்ட ஏதோ சொல்லாம மறைக்கிறான்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? உங்க செல்ல பேத்தியை பத்தி நீங்களே இப்படி பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. எதிர்பார்க்காதது எல்லாம் தானே நடந்துகிட்டு இருக்கு. இங்க பாரு லட்சுமி, பார்த்தாவ டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு பணம் வேணும்னு கேட்டிருந்தா நான் கொடுத்திருக்க மாட்டேனா? சொல்லு. கொடுத்திருப்பீங்க. என்கிட்ட பணம் கேட்டா எதுக்குன்னு அவளாவும் சொல்லல. நான் கேட்டதுக்கு எதுவுமே சொல்லாம அப்புறம் சொல்றேன்னு ஏன் சொல்லணும்? அவளுக்கு உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லங்க. அவ அவசரமா போக வேண்டிய நேரத்துல உங்ககிட்ட இத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க முடியாதுல்ல. இப்போ உங்க கேள்விக்கு பதில் சொன்னா நீங்க அப்படியே விட்டுருவீங்களா? அடுத்த கேள்வின்னு பேச்சு வளர்ந்துகிட்டே இருக்கும். நின்னு பேசுறதுக்கு நேரம் இல்லாம இருந்திருக்கும். பாவங்க ரஞ்சனி. உனக்கு எல்லாமே முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி பேசுற. அப்போ உனக்கு எல்லாமே முன்னாடியே தெரியுமா? என்னங்க நீங்க திடீர்னு என் பக்கம் திரும்புறீங்க? ஆமா, அப்படின்னு உங்களுக்கு என் மேல அவ்வளவு சந்தேகம்? ஆதித்யாவே பிரபா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க வேண்டியதானே? ஏன் ரஞ்சனியை கொடுக்க சொல்லணும்? அதுக்கு ரஞ்சனி ஏன் ஒத்துக்கணும்? அது வந்து நீ எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டே இருந்தல்ல, இதுக்கு சொல்லு. அது இல்ல. அதனாலதான் நான் சொல்றேன், எனக்கு தெரியாம ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. அது எனக்கு தெரியாம நடக்குதா இல்ல எனக்கு தெரியக்கூடாதுன்னு நடக்குதான்னு எனக்கு தெரியணும். ஏங்க, நான் அதுக்குதான் சொல்றேன். இங்க உட்காந்து முகட்ட பார்த்து யோசிட்டு இருக்காம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க. இல்லையா ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா இருப்பான். பசங்க எல்லாம் ஸ்டேஷன்ல இருக்கிறதுனால நாம 2 பேரும் போய் அவனை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்துடலாம். வாங்கல. எதுவும் பண்ணாம இப்படி யோசிச்சுட்டே இருந்தா என்ன ஆக போகுது? வாங்க, எழுந்துருங்க. வாங்க, இந்தாங்க, வாங்க. சார் நான் எந்த தப்பு பண்ணல. ஏண்டா அவர்தான் அந்த அடி அடிக்கிறாருல, சொல்லி தொலைய வேண்டியதானே? சார் நான் எடுக்கல சார். அதுக்கப்புறம் ஓ இஷ்டம்பா. யோ கான்ஸ்டபிள் சார், அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பாத்தியா கூட்டுவாயா? ஓகே சார்.